கோவிந்தராஜன் சார் இப்போ புகழேந்தி என்ன சொன்னார்னா, இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற கூடாது, அது இடம் பெற்றால் அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும், பொதுக்குழுவை கூட்டுவதில் பிரச்சனையாகும், தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துதான் இவர்கள் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எனக்கு என்ன சந்தேகம்னா, இதில் பாரதிய ஜனதா கட்சி இவர்களை அமைச்சரவையில் சேர்வதற்கான ஆலோசனையை எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்திற்கு வழங்கி இருக்கிறதா இல்லையா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? அந்த டிமாண்ட் அவங்களோட ஆலோசனை இல்லாம இவங்க இந்த ஃபேக்ஷனை, இந்த பிரிவை துண்டாக்கும் முடிவை வந்து அவங்க எடுப்பாங்களா? நீங்க எப்படி ஃபீல் சார்? இது நான் எப்படி பாக்குறேன்னா, அமித்ஷாவும் மோடியும் ஒரு கல்லு ரெண்டு மாங்காய். அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, விஜய்க்கு, அதாவது பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய். அவங்க எல்லாம் ஒரு கல், இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் இருந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இது பண்றதுக்கு ஏன் அப்படி இருக்க கூடாது? பிஜேபியினுடைய வேலையா ஏன் இது இருக்கக்கூடாது? ஏன்னா ஒரு சிபிஐ கேஸுக்கு விஜய் போயிட்டு வந்த உடனே, 2வது முறை போயிட்டு வந்த உடனே, சிபிஐ அலுவலகத்துல இருந்து வந்த உடனே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் எல்லாம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது சார். இப்ப சிவி சண்முகம் போயிட்டு டெல்லி கூட போயிட்டு வந்திருந்தாரு, அவர் எதுக்கு போய் யாரை போய் பார்த்தாருன்னு தெரியல. இது ஏன் பாஜகவின் ஒரு கை வேலையா கூட இருக்கக்கூடாது? கட்சியை உடைச்சு இது பண்ணி இப்ப பிஜேபி செய்கின்ற வேலையை இப்ப இவர் செய்கிறாரு, விஜய் செய்யறாரு. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு மாற்று சக்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால இப்ப அவர் அந்த வேலையை எடுத்துக்கிட்டாரு. முன்னாடி திமுக செய்த வேலையை இப்போது இவரு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். யாரை கேட்ட பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்து அதனால ஆதரவு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுடைய ஆதரவு, விசிகாவுடைய ஆதரவு, எல்லாருடைய ஆதரவு பெற்று நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்றத இப்ப திமுக சொல்லக்கூடியது இப்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது விஜய் அவர்கள் பிஜேபி பி டீமா ஏன் இருக்கக்கூடாது? கோவிந்தராஜ் சார், நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே வர ஒரு கல்ல 2 மாங்காய் பிஜேபி அடிச்சதுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிருக்காரு. திமுக காலியா, திமுகவையும் வீழ்த்திட்டாரு, அதிமுகவையும் வீழ்த்திட்டாரு, பிஜேபி ஒரு சீட்டு சொல்லிட்டாரு. ஒரே 3 மாங்காய் அடிச்சது விஜய் தான். நீங்க எப்படி பிடின்னு சொல்றீங்க? இனிமேல் இப்ப எப்படி பிடின்னு சொல்ல முடியும்? ஏங்க ஒரு இது நேற்றுக்கு காங்கிரஸ் கேரளால காங்கிரஸ் பதவியேற்பு விழாவுக்கு ஏன் போகல? இங்க வேலை அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்றாங்க சார். அன்னைக்குதான் புஷி ஆனந்த் அமைச்சராக பொறுப்பேற்றார், அன்னைக்குதான் ஆதவ அர்ஜுனா தலைமைச் செயலகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றார். செங்கோட்டையனை கூட்டு உட்கார வைத்தது நேற்று தான். அவர் எப்படி அங்க போக முடியும்? புதிய அமைச்சரை உட்கார வச்சதே நேற்று விஜய், நேற்று முதலமைச்சர் விஜய் உட்கார வச்சு அவங்களை பொறுப்பேற்க வச்சு ஒரு முக்கியமான நாள், அதனால அங்க போக முடியல அவருக்கு அப்படின்றது. நீங்க வேணா அப்படி சொல்லலாம். ஆனா பொதுமக்கள் எல்லாரும் ஒரு அரசியல் விமர்சகரா ஒரு பார்வை, பொதுமக்களுடைய பார்வை, அவர் வந்து பிஜேபியின் அழுத்தம் காரணமாக எங்க அங்க போயிட்டாங்கன்னா காங்கிரசுக்கு முக்கியத்துவம் வந்துடும் அப்படின்றதுனால அவரு அங்க போகிறத தவிர்த்திருக்கிறார். பிஜேபியின் அழுத்தம் காரணமாகத்தான் போகவில்லைன்றதுதான் எல்லோருடைய ஒரு பார்வை, பொதுமக்கள் பார்வை அப்படிதான் இருக்குது சார். என்னுடைய பார்வையும் அதுதான். சரி, இப்போ நான் அதிமுக இப்போ 2 ஃபேக்ஷனாக தான் செயல்படுமா தொடர்ந்து நீங்கள் கூறிய அந்த கணக்கு லாஜிக் படி பார்த்தா 2 ஃபேக்ஷனாக தான் கடைசி வரை செயல்படுமா அல்லது ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இப்போது? சார் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக சந்திக்காத இது போன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் அதிமுக கட்சி ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிளவு ஏற்பட்டது, அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது, அம்மா இருக்கச்சே கூட பிளவு ஏற்பட்டது. அம்மா இருக்கிறப்ப பிளவு, திருநாவுக்கரசு இப்ப இது காங்கிரஸ் கட்சியில இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் அம்மா இருக்கச்சேயே அவர் பிளவுபட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 MP, ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்ட், ஒரு 10 MP அவரோட கூட்டு போனாரு. பிளவு என்பது அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை, பிளவு என்பது புதிதல்ல. இதெல்லாம் மீண்டு இதெல்லாம் இது பண்ணி அதிமுக இங்கிருந்து ஒரு ஆலமரம், அது ஒரு சுயம்பு. அதிமுக எல்லாம் யார் போனாலும் சரி சார், கடைசி தொண்டன் இருக்கிறவரை அதிமுக இருக்கும் சார். இது புகழேந்தி அண்ணனுக்கு நல்லா தெரியும், அவருக்கும் தெரியும். பல்வேறு இல்ல அது ஓகே, அதிமுக வலிமையான இயக்கம்லாம் ஓகே தான். இப்ப இபிஎஸ் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கணும், வேற யார் சார் இருக்கா அதிமுகவில்? சொல்லுங்க. நீ என்ன கேக்குறீங்களா, புகழேந்தி சார கேக்குறீங்களா? இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேக்குறேன். யார் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. சார் இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நன்றாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு,
நான் எனக்கு அடுத்தது வேற யாராவது தலைமை ஏற்க வேண்டும், அது பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் அவரே சொல்லியிருக்காரு. அவரே குறிப்பிட்டு சொல்லிருக்காரு, எனக்கு அடுத்து யாராவது தலைமை பொறுப்பிற்கு ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இது குடும்ப கட்சி கிடையாது சார். அதிமுக என்பது குடும்ப கட்சி கிடையாது. இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு வேற யாருன்னா ஒருத்தர் வருவார், சம் XYZ, கண்டிப்பாக அதுக்கு வரும். அது எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிறகு கேட்கல, இப்ப கேக்குறதாரு. இப்போ அவர் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து அவரை நீக்கணும்னு சொல்றாங்க. சி.வி. சண்முகம் இப்ப நீக்கணும், அடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறேன் சார். இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று 80 மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. எல்லோருமே அவர் தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்றாங்க. திரு சி.வி. சண்முகம் கொடுக்குற அந்த 1000 எல்லாம் துபாகூர் சும்மா பொய், அவர் வாயத்திருந்தா பொய்யை தான் புழுகிறார் சி.வி. சண்முகம். முந்தானத்துக்கு திமுகவோட கூட்டணின்னு பொய்ய சொன்னாரு, அந்த பொய் சாயம் வெளுத்து போச்சு. திருமாவளவன் காட்சி ஊடகத்துல சொன்னாரு, அடுத்த நாள் அப்படியே பிளேட்டை திருப்பி மாத்திக்கிட்டாரு. திமுகவும் இதை அவங்க சொல்லல, அதிமுகவும் சொல்ல. அவர் சி.வி. சண்முகம் வாயத்திருந்தா பொய். ரெண்டாவது, சி.வி. சண்முகம் அவர் நடத்துகின்ற ஒரு ஊடக இது அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நேற்றுக்கு போய் தாக்கியிருக்காங்க. அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கொடுக்கல அவர் சி.வி. சண்முகம். அவர் சொந்த ஊடகத்துல பணியாற்றக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரை நேற்று இரவு போய் தாக்கியிருக்காங்க, போதை கும்பல் ஒண்ணு. சோ அதுக்கு அவர் எந்த விதமான எதுவுமே அறிவே சொல்லவே இல்லை. இந்த விஜய் பதவியேற்று கொஞ்ச நாள்ல 24 கொலைகள் நடந்திருக்கிறது. இதை பத்தி எல்லாம் வாயை திறக்க மாட்டேன்றாங்க, இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு தேவை பதவி பதவி பதவி. ஏன்னா 5 வருஷம் பதவியில இல்ல, கை நமன்றது இவங்களுக்கு பதவி தான் இவங்களுக்கு. அப்படின்ற அந்த துரோகத்தின் வெளிப்பாடாகத்தான் இவர்களை மக்கள் பார்க்கிறார்கள், தொண்டர்கள் இவர்களை அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஓகே, கோவிந்தராஜன் சார், நன்றி சார். நான்